ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். இன்றைக்கி டேட் 28/1/2026. இன்றைக்கி நம்ம சைட்டுக்கு மெயின் கான்கிரீட் போட போகிறோம். அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம மெயின் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணோம், அது வீடியோவில் இருக்கும். அடுத்து நம்ம மெயின் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே இருக்கிற பரப்பை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம், அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கடுத்து எங்கெங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கேப் இருக்கோ அங்கெல்லாம் காட்டன் பாக்ஸை வச்சு நம்ம டீம் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா அடைச்சி விட்டாங்க. ஸோ தட் நம்ம கான்கிரீட் போடும்போது அந்த மோட்டார் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீட்டாக பண்ணாங்க, அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. ப்ளஸ் கான்கிரீட் வந்து நம்ம டீம் எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது ஹோல் பரப்பும் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணோம், அந்த ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணோம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணோம், அதுவும் டியூரிங் கான்கிரீட் டைமில் தான் அந்த ப்ராப்ளமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. ப்ளஸ் கான்கிரீட் போடும்போது நம்ம டீம் எல்லாருமே வந்து நல்லா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா கான்கிரீட் மிக்சரை வந்து நல்லா அந்த பீம்குள்ளே போகிறதுக்கு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க, அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. இன்றைக்கி 28/1/2026 ஆல்மோஸ்ட் 10:15. இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து பூஜை பண்ணோம். இது வந்து நம்ம மெயின் கான்கிரீட் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பூஜை பண்ணோம். நம்ம மேஸ்திரி தண்டபாணியனார் தான் பூஜை பண்ணார், அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. பூஜை முடித்த கையோட என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கான்கிரீட் போட வேண்டிய இடத்தெல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மேலே வந்து சின்ன சின்ன டிப்ரிஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து காலம் பில்லர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவுத்து மேலே தான் உட்காரும். அப்படிங்கும்போது நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம கான்கிரீட் போடும்போது அந்த காலம் பில்லர்லாம் செவுத்தில் போய் ஓரளவுக்கு நல்லா அட்டாச் ஆயிரும். அதுக்காக நல்லா வாட்டர்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock. இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மேலே வந்து கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எங்கே வரும் அப்படின்னா 2 ஷீட்டுக்கு நடுவில் வராது, அந்த ஷீட்டும் வாலும் ஜாயின் பண்ணுற இடத்துல வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி. அண்ட் எலக்ட்ரிக்கல் பைப்பிங் இப்போ பாருங்கள், இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பிங் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்குது, சான்சஸ் அதிகம். அதுக்கு வந்து நம்ம பேப்பர் வைக்கணும். அண்டு அந்த மெட்டல் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா தான் இருந்துச்சு, பட் சம் மெட்டல் ஷீட்டுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கேப் இருந்துச்சு, அதுவும் நம்ம காட்டன் பாக்ஸ் வச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சின்ன சின்ன வுடன் பீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த வுடன் பீஸும் அந்த மெட்டல் பாக்ஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து கேப் வர சான்சஸ் அதிகம், அங்கே அடைக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் வரக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் இந்த சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரத்தில் வச்சு அடைச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி மரத்தில் வச்சு சைடு அடைச்சிருப்போம். அப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் வரக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் பாக்ஸ் வச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு 3 kg காட்டன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன், அந்த அட்டைப்பெட்டி. அது வந்து டீம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் மேலே கொண்டு போய் ஒவ்வொன்றும் அடைச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீமும் அடைச்சாங்க அண்ட் சென்ட்ரிங் டீமும் இது ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இதை ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கான்கிரீட்டோட அந்த மோட்டார் எல்லாமே வேஸ்ட்டாக கீழே போயிடும், அது லீக் ஆயிரும். அதுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து இதை வந்து அடைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த பையன் அடைக்கிறான் பார்த்தீங்களா, இந்த பையன் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அடைப்பான். இந்த மாதிரி ஆக்சுவலாக அடைக்கணும், மேலே இருந்து நம்ம எப்போவுமே அடைக்கக்கூடாது. மேலே இருந்து அடைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கான்கிரீட் போடுறது எல்லாமே வந்து இந்த அட்டைப்பெட்டியை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ கான்கிரீட் ஒழுங்காக இருக்காது. இப்போ இந்த பையன் வந்து சுருட்டி கீழே அடைக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி கீழே இருந்து அடைச்சோம் அப்படின்னா வேஸ்ட் எதுவும் ஆகாது, ஆஸ் வெல் அஸ் கான்கிரீட்டும் அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து பக்கத்துலேருந்து பார்த்து என்ஷூர் பண்ணோம். எல்லாரும் நீட்டாக ப்ராப்பராக அடைச்சாங்க. இந்த கான்கிரீட் ஹோல் ப்ராசஸ் நான் மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு, நிற்கிற இடமெல்லாம் ரொம்ப வளைஞ்சிட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தா கம்பியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கார் பார்க்கோட லேப் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சாஞ்சு கிடக்கு. கார் பார்க்கோட லேப்பு எல்லாமே வந்து கீழே விழுந்து கிடக்கு, சாஞ்சிருக்கு. இது வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த லேப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நேராக இருக்குது, இதுவும் நேராக இருக்குது. ஸோ இது வந்து நேராக இருக்குது லேப்பு. ஆனால் இந்த லேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஞ்சிருச்சு, இது லோடு இழுக்காது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு மீது சொன்னால் சாஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரிங்கார்கிட்ட சொல்லி மறுபடியும் பண்ண சொல்கிறோம். இந்த லேப் இந்த லேப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லேப்பு ரெடி பண்ண போகிறாங்க.
ஸோ இதை செஞ்சுட்ருக்காங்க, இந்த லேப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. காங்கிரீட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருந்தது. இதை வந்து நம்ம மேஸ்திரிகிட்ட சொன்ன உடனே மேஸ்திரியும் அதை இமீடியட்டாக வந்து ஸ்டெப் எடுத்தார். இமீடியட்டாக வந்து கம்பி கட்டுற மேஸ்திரிகிட்ட சொன்னார். ஸோ அவங்க டீம் என்ன பண்ணாங்கன்னா வந்து அது வளைஞ்சிருக்கிறத பார்த்து கண்டிப்பாக இது இப்படி வளைஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேலே கொண்டு வரக்கு லிஃப்ட் வச்சுருக்கோம். அதாவது கான்கிரீட் மிக்சர் பண்ணி அது மேலே கொண்டு வர அந்த லிஃப்ட் வந்து இந்த சைடில் தான் வருது. ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப ஹார்டாக மிதிச்சிருந்துருக்கலாம், இல்லை ரொம்ப ஹார்டான பொருள் அங்கே போட்டிருந்துருக்கலாம், அதனால இப்படி பெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்களே ரெக்டிஃபை பண்ணுறேன்னு இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே நம்ம சரி பண்ணுறோம். ரியலி இவங்க இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணது ரியலி அது ஒரு கிரேட் திங். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் அங்கே மேலே போய் நிற்பாங்கன்னு தெரியல. நம்ம சின்ஸ் அது வீடியோ எடுக்கிறதுனால நம்ம அந்த ஆல் ஓவர் த பிளேஸ் ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்துச்சு. போய் இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிளேஸில் மட்டும் ரொம்ப அமுங்குற மாதிரி தெரிஞ்சுது. என்ன ரீசன் எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மானிட்டர் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. அமங்கல. பட் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் அமங்குச்சு போய் நிக்கும்போது. அப்ப சம்திங் ஏதோ ராங்கா நடக்கிற மாரி தெரிஞ்சுச்சு. பிகாஸ் அந்த கான்கிரீட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ அந்த அங்க நின்னு தான் வீடியோ எடுக்கிற மாரி இருந்துச்சு. அந்த கார் பார்க்கோட எண்ட் ஸ்டேஜ்ல நின்னு வீடியோ எடுக்கிற மாரி இருந்துச்சு. அப்ப ஆப்போசிட்ல சைடு எடுக்கிறது கவர் ஆகும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த மாரி தெரிஞ்சது. உடனே அத இம்மீடியட்டா சொல்லி அத இம்மீடியட்டா சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பிகாஸ் அது ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்டின்னா, அவங்க கான்கிரீட் போட்டிருந்தாங்க அப்டின்னா, தென் அதுக்கப்புறம் அது எப்பவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்படி பண்ணோம்னா லோடு வந்து ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கான்கிரீட் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்படி இல்லாம கான்கிரீட் போட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த வளைஞ்சிருந்ததோட எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே அது தெரியாது. ஸோ பை நம்ம வீடியோ எடுக்கிறதுனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. அத இமிடியேட்டா நம்ம டீமும் பார்த்துட்டு அத ரெக்டிஃபை பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ கான்கிரீட்டும் நல்லபடியா நம்ம போட்டு முடிச்சுட்டோம் அதுல. இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இது ஒன்று மட்டும் லஞ்சுக்கு அப்புறம். சொன்னாலும் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, இங்கேயே கரெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த ஏரியாவும் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயின் கான்கிரீட் போடுற வீடியோஸ் தான் கண்டினியூ ஆகும். இப்போ இருந்து 21 மினிட்ஸ் 30 செகண்ட் வரைக்கும் இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 21 மினிட்ஸ் 30 செகண்ட்க்கு அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாத்தி கட்டின வீடியோ இருக்குது. ஸோ இன்றைக்கே நம்ம வந்து கான்கிரீட் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சைடில் பாத்தி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். இந்த மெயின் கான்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, கீழே வந்து கான்கிரீட் மிக்சரை வந்து ஒரு மெஷினில் வந்து மேக் பண்ணாங்க. மேக் பண்ணிவிட்டு மேலே லிஃப்ட்டில் வந்துடும். மேலே லிஃப்ட்டில் கார் பார்க் கிட்ட வந்துடும். ஸோ அங்கேருந்து ட்ராலியில் வாங்கிட்டு, அங்கே வாங்கின உடனே ஃபஸ்ட்டு அங்கேருந்தே கான்கிரீட்டை போர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ தட் அதுக்கு மேலே வந்து ஷீட்டு போட்டுருவாங்க. மெட்டல் ஷீட் போட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த ட்ராலி வந்து ஈஸியா வந்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்ல ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே கான்கிரீட்ட கொண்டு வருவாங்க. அந்த கான்கிரீட்ட ட்ராலியில கொண்டு வருவாங்க. மெட்டல் ஷீட் போட்டிருப்பாங்க. அது மேலே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து போட ஆரம்பிச்சாங்க கான்கிரீட். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லா ஃபஸ்ட்டு போட்டாங்க. அது முடிச்சுட்டு பக்கத்தில கிச்சனில் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சாங்க. கிச்சனுக்கு அப்புறமேலு டாய்லெட் போட்டாங்க, ஹால். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஏரியாவா கவர் பண்ணிட்டே வந்தாங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா, வைப்ரேட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து காலம் பில்லர் வருதோ, அங்கெல்லாம் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காலம் பில்லர் வர இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பி வந்து ரொம்ப நெறையா இருக்கும். அண்ட் ரொம்ப நெருக்கமாவும் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வைப்ரேட்டர் தேவை. பிகாஸ் அந்த காலம் பில்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 அடி ஹைட் இருக்கும். ஸோ அந்த 1 அடி ஹைட் இருக்கும்போது, கம்பி வந்து மேலயும் ஒரு 3 கம்பி வரும். கீழயும் ஒரு 3 கம்பி வரும். ஸோ இது கூட வந்து நம்ம பில்லர் ரைஸ் பண்ண கம்பிகளும் வரும். ஸோ வந்து கிராஸா வந்து நெறைய கம்பிகள் வரும். அப்போ வந்து நம்ம வைப்ரேட்டர் போட்டா தான் நல்லா எஃபெக்ட்ஸ் நல்லாருக்கும். ஸோ ப்ராப்பரா வந்து செட்டில்மென்ட் ஆகும். அஸ் வெல் அஸ் வைப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து பீம்லயும் நம்ம போடுற மாரி இருக்கும்.
அந்த கான்கிரீட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா காலம் பில்லருக்கும் பீம் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணல போன வீடியோல 36த் வீடியோல. ஸோ எல்லா பீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வைப்ரேட்டர் போடணும். ஸோ தட் நல்லா ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் ஈவனா போய் ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் நம்மளோட டீம் பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து அது போடும்போது கான்கிரீட் போட்டுட்டு வரும்போதே அந்த மட்டக்கோல் வச்சு அங்கருந்தே அந்த ஸ்ட்ரெயிட் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மட்டமா வரணும் அப்படிங்கிறதுக்காக, அங்க ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் எங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே மட்டமா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே இந்த வீடியோல கவர் ஆயிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷ்யூரன்ஸுடன் சந்திப்போம்.
பாட்டி ஆரம்பிச்சிடலாம். உள்ள பாட்டி ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க? அதனால எதிர்க்காக
அங்கேயும் கட்டியாச்சு பாத்தி. அந்த ஏரியாவும் பாத்தி கட்டியாச்சு, இந்த ஏரியாவும் பாத்தி கட்டியாச்சு. இந்த ஏரியாவில் பாத்தி மாற்றி கட்டுறாங்க, இப்போ மறுபடியும் மாற்றி கட்ட சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. ஃபஸ்ட்டு ரொம்ப கிராஸாக போயிருந்தது, இந்த சைடு வந்துருந்துச்சு, அதை மாற்றி ஸ்ட்ரைட்டாக கட்ட சொல்லியிருக்கோம். நான் காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க, ஃபைனல் ஒரு 2 சட்டி போட்டால் முடிஞ்சுங்க. படியும் முடிச்சாச்சு, ஃபைனலாக ஜஸ்ட் மெத்தி விடுவாங்க. அந்த கடைசி சட்டி கீழே வெயிட்டிங் வரப்போகுது. கடைசி சட்டி ஓகே. இதை வந்து சமப்படுத்திடுவாங்க, அதோட முடிஞ்சு. போதுன்னா விட்டுறலாம் பார்த்து பண்ணுறோம். 5 வருஷத்துல இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து